அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நான் ஒரு ஆப்பை பற்றி உங்களுக்கு நான் இப்போது இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அதாவது அஹ், குர்ஆனோடு தொடர்புடைய மாணவர்கள் அவங்களுக்கு பயனாக இருக்கக்கூடிய குறிப்பாக ஹிப்ஸ் ஓதுறாங்க. இப்போ ஹிப்ஸ் வீட்டில் இருந்து ஹிப்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் ஆன்லைனில் ஹிப்ஸ் ஓதுறாங்க. இந்த மாதிரியான நபர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆப் பார்த்திங்கன்னா ரொம்ப தேடி பல நாளுடைய தேடலுக்கு பிறகு ஒரு ஒரு நல்ல ஆப் கண்ணில் பட்டுச்சு. சரி, எடுத்து ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணலாமேன்னு சொல்லி உங்களுக்கும் அதை நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா வித் தி குர்ஆன் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்குது பாருங்கள், மஅல் குர்ஆன் அரபியில் அதோடைய லோகோ இருக்குது. அந்த அதில் போனோம்னு சொன்னால் நமக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. ஃபஸ்ட்டு முஸ்ஹாஃப் இருக்குது. முஸ்ஹாஃபில் ஜென்ரல் நமக்கு சூரா நேம்ஸ், அப்புறம் ஜுசு வைஸ், அப்புறம் பேஜ் வைஸாக நமக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எதை டச் பண்ணுறோமோ குர்ஆனுடைய அந்த இடத்துக்கு நம்ம போயிடுவோம். இப்போ நமக்கு சூரத்து ஆல இம்ரான் வேணும்னு சொன்னால் ஆல இம்ரான் சூறாக்குள்ளே நம்ம போயிடுவோம். ஜஸ்ட்டு நார்மலாக ஃபோனில் குர்ஆன் ஓதுறது அவ்வளோ நல்லது கிடையாது. அதாவது ஃபோனில் குர்ஆன் ஓதுறதை தவிர்க்க வேண்டும். ஃபோனில் குர்ஆன் இருக்கிறது இப்போ ஏதாவது ஒரு டவுட்டு ஆலிம்கள் ஹாஃபிஸ்கள் ஓதிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு ஏதாவது ஒரு டவுட் வந்துருச்சு, ஏதாவது ஒரு இடத்துல பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அவசரத்துக்கு எடுத்து இப்படி பார்த்துக்கிறதுக்கு வேணால் இதை பயன்படுத்திக்கலாம். அப்பயும் ஒதுவோடு நம்ம பார்க்குறது நல்லது. குர்ஆனில் ஒது இல்லாமல் தொடக்கூடாது இல்லையா? அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு சொன்னால், நமக்கு தேவையான காரிகளுடைய கிராத்தையும் இதில் நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். இங்கே ஒரு ப்ளே பட்டன் இருக்குது. அந்த ப்ளே பட்டனை டச் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தேவையான காரியுடைய இந்த மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் கிராத்தையும் நம்ம கேட்டுக்க முடியும். ஸோ இது முஸ்ஹாஃபுடைய இடத்துல நம்ம காரியுடைய பேரை செட் பண்ண முடியாது. இங்கே கீழே ரெசிடேஷன் சொல்லி 3வது ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதுக்குள்ளே போனோம்னு சொன்னால் மேலே நம்ம காரிகளுடைய வரிசை லிஸ்ட்டு நமக்கு இருக்கும். ரெசிட்டர் அதில் நம்ம போட்டோம்னு சொன்னால் மாஷால்லா முஅத்தபரான தலை சிறந்த காரிகளுடைய பட்டியல் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையான ஒரு காரியை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஷரியா அல்ல ஹசி இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிட்டு சரி எந்த ஆயத்தை நம்ம கேட்க போகிறோம். இப்போ ஹிப்ஸ் ஓதுற குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட என்னுடைய பாடத்தை நான் கேட்கணும்னு நினைப்பாங்க. இப்போது அவங்களுடைய எக்ஸாக்டாக அவங்களுடைய பாடத்தை மட்டும் கிராத்தை ஒரு 5 வாட்டி கேட்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ டைரெக்டாக நம்ம சூறாவை சூஸ் பண்ணிக்கலாம். டைரெக்டாக பேஜையும் சூஸ் பண்ண முடியும், ஸோ சூறாவையும் சூஸ் பண்ண முடியும். சூறாவை சூஸ் பண்ணிக்கிட்டோன்னு சொன்னால் இப்போ சூரத்து ஆல இம்ரான் மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சூரத்து ஆல இம்ரானில் எத்தனாவது ஆயத்தில் இருந்து ஃப்ரம் இப்போ உதாரணமாக ஒரு சூரத்து ஆல இம்ரான் பெரிய சூறா. அதில் இப்போ நம்ம ஹிப்ஸ் பண்ணுறது ஆயத் நம்பர் 152 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது 152லேருந்து என்னுடைய பாடம் பார்த்திங்கன்னா ஒரு 1 பேஜ். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஆயத்துகள் இருக்கும். பெரிய பெரிய ஆயத்துகளாக இருக்கனால ஒரு 4 ஆயத்துகள் தான் வரும். ஸோ அந்த 4 ஆயத்தை நம்ம ஃப்ரம் டூன்னு சொல்லி முடிவு அங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அதுக்கு பிறகு பார்த்தோன்னு சொன்னால் நமக்கு ஒவ்வொரு ஆயத்தையும் எத்தனை வாட்டி ரிப்பீட்டாக ஓதணும் அப்படிங்கிற ரிப்பீட்டாக அது வரணும் அப்படிங்கிற இதையும் நம்ம இங்கே கவுண்டிங் மூலியமாக நம்ம செட் பண்ணிக்க முடியும். அல்லது அந்த ஹோல் கவுண்ட் அந்த ஹோல் ஆயத்துகளும் எனக்கு ஒரு 5 டைம்ஸ் ரெசிட் ஆகணும்னு சொன்னால் அந்த மாதிரி கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். ஃபைனலி நம்ம ப்ளே وَلَقَدْ صَدَقَكُمُ اللَّهُ وَعْدَهُ إِذْ تَحُسُّونَهُم بِإِذْنِهِ இந்த மாதிரி நம்ம 5 டைம்ஸ் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட ஆயத்துகள் ஒரு 5 டைம்ஸ் நமக்கு ரிசீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம 5 டைம்ஸ் அதை கேட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் நம்மளுடைய குர்ஆன்லேயும் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. அதே போல் யார் ஓதுறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தனியாக நம்ம ஆடியோ வச்சுருக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ஆடியோ கிட்ட நம்ம போய் அதை செலக்ட் பண்ணி ஒரே இடத்துலையே நமக்கு பல காரிகளை கேட்க முடியாது. ஸோ இதில் நம்ம அந்த மாதிரிலாம் சேஞ்ச் பண்ணி கேட்டுக்க முடியும். மாஷா அல்லாஹ் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ஸில் நிறைய விஷயங்கள் இன்னும் கொடுத்துருக்காங்க. ஹிப்ஸோடைய ட்ராக்கிங் இருக்குது. அதே போல் ஹிப்ஸ் செல்ஃப் டெஸ்ட்டுன்னு வச்சுருக்காங்க. அது கூட நல்லா இருக்குது மாஷா அல்லாஹ்.
நல்ல ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க குரான் சம்மந்தமாக மாஷா அல்லாஹ். அப்புறம் ஹிஃப்ஸில் வந்துட்டு ரீடிங் ட்ராக்கர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜுஸு இப்போ நம்ம ஒரு ஜுஸு மனப்பாடம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு ஜுஸுவை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஜுஸு நம்ம ஃபஸ்ட் பேஜ் மனப்பாடம் பண்ணிட்டோம்னு சொன்னால் ஃபஸ்ட் பேஜில் டிக் பண்ணிக்கிறோம், செகண்ட் பேஜில் டிக் பண்ணுறோம். அது எவ்வளோ பெர்சன்டேஜ் இந்த ஜுஸில் நம்ம மனப்பாடம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம இங்கே ட்ராக் பண்ணிக்க முடியுது நம்மளால். 40%, 50% சொல்லி இந்த பெர்சன்டேஜும் வந்துட்டு வந்துடுது. லைனாக நம்ம மனப்பாடம் பண்ண வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு அழகான ஒரு ட்ராக்காகவும் இருக்குது. ஒரு ஜுஸு வந்து முழுசாக 100% வந்து அந்த ஜுஸு மனப்பாடம் பண்ணியாச்சு அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு இங்கே பார்த்துக்க முடியுது. முழுசாக வந்துட்டு முழு குரானில் நம்ம வந்துட்டு எவ்வளோ மனப்பாடம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற கீழேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது ப்ரோக்ரஸ் கொடுத்துருக்காங்க. மாஷா அல்லாஹ். அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இதை யாருக்காவது தேவைப்பட்டதுன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அதை பயன்படுத்திக்கங்க. இல்லை யாரும் வந்துட்டு குரான் ஓதக்கூடியவங்க இருக்காங்க, உங்களுடைய நண்பர்கள் யாரும் ஓதிட்டுருக்காங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு இதை அவங்களுக்கும் பகிருங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அல்லாஹ் நம்முடைய காரியங்களை லேசாக்குவானாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.